ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா, கிளம்பி நேராக ரேவதியை பார்க்க வராங்க. அப்போது லிஃப்ட்டில் வரும்போது உடனே நம்ம பிரியா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக லிஃப்ட் வயரை கட் பண்ணிடுறாங்க. அப்போது லிஃப்ட் ஓப்பன் ஆகுதில்ல. ஸோ கார்த்தி வெளியில் வர முடியாமல் அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம சாமுண்டீஸ்வரி போட்டு கொடுத்த திட்டம் தான். இந்த பக்கம் பார்த்தோம்னா, அப்பாடா எப்படியோ சாமுண்டீஸ்வரி மேலே சொன்ன மாதிரி நம்ம வயரை கட் பண்ணிட்டோம், இனி சிறு வழியில் போகவே முடியாது அப்படின்னு பிரியா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா உடனே கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா, மயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஆச்சுங்க, ரேவதியும் அத்தையும் கிடைச்சாங்களா அப்படின்னதும், ஏப்பா சகல, நீ சொன்ன மாதிரி அத்தையும் ரேவதியும் போகிற எல்லா இடங்களையும் விசாரிச்சும் பார்த்துட்டேன், கோவில்லையும் போய் பார்த்துட்டேன், அவங்க ரெண்டு பேரும் அப்படி எங்கேயும் போன மாதிரி இல்லை அப்படின்னதும் இடுக்கட்ட கார்த்தி செம அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே மயில் இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னதும், எங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மயில் ஆமாப்பா போய் அங்கே பாருங்க அப்படின்னதும், என்னப்பா சொல்கிற, அங்கே எதுக்கு போகணும்? இல்லைங்க, கண்டிப்பாக ரேவதிக்கும் மருந்துக்கும் ரகசியமாக அதை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னதும், ஆமாப்பா நீ சொல்கிறது சரிதான், இந்த கேடி பசங்க அப்படி செய்வாங்க, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்னுட்டு மயில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்க்குறாங்க. பார்த்தா சாமுண்டீஸ்வரி ரேவதி எல்லாரும் இருக்காங்க. இதை பார்த்த மயில் அதிர்ச்சியாகி உடனே கார்த்திக்கு ஃபோன் போட்டு, ஏப்பா சகல, நீ சொன்னது சரிதாப்பா, நீ சொன்ன மாதிரி அந்த கேடி கூட்டம் இங்கே தான் இருக்குது அப்படின்னதும் இடுக்கட்ட கார்த்தி செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, மருத்துக்கும் ரேவதிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது தான் அத்தை இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னது. சரி, இப்போ என்னது அப்பா பண்ணுறது அப்படின்னதும் கார்த்தி ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. இப்படி மட்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரேவதியும் வீடு வந்துடுவா அப்படின்னதும் உடனே மயில் சரின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தோன்னா நம்ம ராஜராஜன் நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிக்கிறாங்க. நம்ம கார்த்தியோட திட்டத்தை கேட்பேன். இதை மயில் சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் போட்டு, அத்தை திடீர்னு மாமாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னதும் இதுக்கிட்ட நம்ம சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே ரேவதி, அம்மா என்னம்மா இப்படியே இருக்கீங்க, வாங்கம்மா முதல்ல அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரியும் சரின்னு ரொம்ப பதட்டப்பட்டு எல்லாரும் வீட்டுக்கு ஓடி வராங்க. உடனே சாமுண்டீஸ்வரி எங்க என்ன ஆச்சுங்க உங்களுக்கு, காலையில் நான் போகும்போதோ நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னதோ, சரியில்லை தெரியல சாமுண்டீஸ்வரி, திடீர்னு நெஞ்சு வலிக்க தொடங்கிட்டு எனக்கு சாதியாக தலையெல்லாம் சுற்றி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னதும், சரிப்பா இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராது, வாங்க முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு ரேவதி சொன்னதோ, ஐயோ ரேவதி பரவாயில்லம்மா, நான் போடுற மாத்திரை போட்டிருக்கேன், கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னதோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க, இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, இது நெஞ்சு வலி, வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னதோ, ஐயோ இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வசமாக மாட்டிப்பனே அப்படின்னு ராஜராஜன் யோசிக்கிறாங்க. என்னங்க உங்களை தான் கூப்பிடுறேன், வாங்க போகலாம் அப்படின்னது சாமுண்டீஸ்வரி, நான் தான் சொல்கிறேன்ல மாத்திரை போட்டதும் சரியாயிடுச்சு, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடுமா, நான் போய் ரெஸ்ட் எடுக்க, நீ ரிலாக்ஸ் ஆறு அப்படின்னுட்டு ராஜராஜன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்பாடா ஒரு வழியாக ரேவதிக்கும் மருதுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்கலை அப்படின்னு மைண்ட் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி, நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டு போனோம், கொஞ்சத்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கும் போது உடனே நம்ம கலா என்ன அது இப்படி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் டைம் தான், அதுக்குள்ளே நம்ம பொறுமையாக இருந்து வந்திருக்கலாம் போல இருக்குது அப்படின்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க கலா, இவருக்கு நெஞ்சு வலினும் போது எப்படி என்னால் பதட்டப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னதும், அத்தை எனக்கு என்னமோ இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாரும் சேர்ந்து நாடகம் போடுறாங்களோன்னு தோணுது அப்படின்னதும், எதை வச்சு சொல்கிறேன், ஆமாம் அத்தை நாம் அங்கே ஆஃபீஸ்லேருந்து வரும் வரைக்கும் நெஞ்சு வலி வந்துச்சு, இப்போ திடீர்னு என்னென்ன மழுப்பிட்டு போகிறாரு, எனக்கு என்னமோ கண்டிப்பாக இவங்க எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு நாடகம் போட்டிருக்காங்களோன்னு தோணுது அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி, இப்போ என்ன பண்ண சொல்கிற, ஹாஸ்பிட்டலுக்கு போக கூப்பிட்டோ இல்லையா, உடனே அங்கே வந்திருக்க வேணாமா, ஆனால் வர முடியாமல் சொல்கிறாருன்னா இதுலேருந்தே புரியலையா அத்தை, இது எல்லாம் இவங்க அந்த கார்த்தி கூட சேர்ந்து போட்ட நாடகம் தான், கண்டிப்பாக நாம் போட்ட திட்டம் அந்த கார்த்திக்கு ஏதோ ஒரு வகையில் தெரிய வந்திருக்கு அப்படின்னதும், இங்கே பாரு ரேவதியோட ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்து போனது நம்ம வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது, அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு போதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்தி ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன அத்தை, எப்படியோ என் கண்ணை கட்டி அந்த
கேவலங்கட்டவனுக்கும் என் ரேவதிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு பார்த்துருக்கீங்க போல இருக்கே அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டிருந்தேன். ஏய் இங்கே பாருங்க, நான் இப்போவும் சொல்கிறேன், என்னை மீறி உங்களால் ரேவதியை எதுவுமே பண்ண முடியாது. மறுபடியும் சொல்கிறது, நானும் ரேவதியும் தான் சேர்ந்து வாழணும்னு அந்த கடவுள் ஆசைப்படுறாரு. நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் கண்டிப்பாக அது நடக்காது. ஒரு வேளை நடக்கிற நிலைமைக்கு போனாலும் நான் இருக்கும் வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன். இனிமேலாச்சும் ஒழுங்காக இருக்கிற வழியை பாருங்க அப்படின்னுட்டு கார்த்தி ஃபோனை வச்சதும் சாமுண்டீஸ்வரி கத்துறாங்க. என்ன ஆச்சுத்த, நீ சொன்னது சரிதான் கலா, இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் குடும்பமாக சேர்ந்து நாடகம் போட்டு நம்மளை வரவழைச்சிட்டாங்க அப்படின்னதும் இனி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டா ரேவதியும் வரமாட்டா. இப்போ என்ன அர்த்தம் பண்ணுறது, என்ன ஆனாலும் சரி மருதுக்கும் ரேவதிக்கும் நான் கல்யாணம் பண்ணியே தீர்வான் அப்படின்னுட்டு உடனே ரேவதியை வந்து கூப்பிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. இங்கே பாரு ரேவதி, நான் முடிவு பண்ணிட்டேன். இங்கே பாரு, ரிஜிஸ்டர் மேரேஜ் நம்ம வார வீக் பண்ணிக்கலாம் அப்படின்னதோ. ஆமாம் என்னம்மா இது பார்த்தீங்களாம்மா, ஒரு தடங்கள் வந்திருக்கு. கண்டிப்பாக எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு தோணலை, அதனால் நம்ம குறித்த டேட்லேயே வந்து ஒரேடியாக கல்யாணத்தை வச்சுக்கலாமா, அதனால் தயவு பண்ணி என்ன கப்பல் பண்ணாதீங்க அப்படின்னுட்டு ரேவதி பாட்டுக்கு கிளம்பினதும் உடனே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன கலா இவ இப்படி பேசிட்டு போகிறா, இப்போ நான் என்ன பண்ணுறது, எப்படியாச்சும் மருதுவுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியே ஆகணும், இல்லைனா கண்டிப்பாக அவன் ஏதாச்சும் பண்ணி ரேவதியை தன்னோட வழியில் சிக்க வச்சுடுவான் அப்படின்னதும் சரி பொறுமையாக யோசிக்கலாம். இதனால் ரேவதியோட விருப்பம் வந்து நாம் சம்பாதிக்கக்கூடாது, அது அவனுக்கு பாசிட்டிவாக போயிடும் அப்படின்னதும் சரி அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி சமக்கடுப்பில் இருந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா வழக்கம் போல் நம்ம ரேவதி கார்த்தியோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனதும் நம்ம கார்த்தி வந்து தன்னோட கழுத்தில் போட்ட செயினை பார்த்துட்டே இருக்காங்க. நிஜமாவே இது லக்கி செயின் தான், அது மட்டும் இல்லாமல் நான் ஆசைப்பட்ட மாதிரி எவ்வளோ அழகான வாழ்க்கையெல்லாம் வாழணும்னு இருக்கேன். அப்படி இருக்கும்போதோ அம்மா திடீர்னு கார்த்தி கூட இப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை அது தடுத்து நிறுத்தப்பட்டுட்டு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ கார்த்தி நேராக ரேவதி கிட்ட வந்து, ஆமாம் ஏங்க நேற்று ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்னதும் உடனே நம்ம ரேவதி, அதுவா சார் அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா, சரிங்க, எதுக்காக உங்கள் அம்மா இப்படி திடீர் முடிவெடுத்தாங்க அப்படின்னும் போதும், அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னதும், இங்கே பாருங்கள், முதல்ல நல்லபடியாக வேலை பார்த்து உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆகுங்க, அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாமே. இங்கே பாருங்கள், மாப்பிள்ளைங்கிறது காலப்புறம் அவங்க கூடவே வாழ போகிறவர். இப்போ தானே அவர் உங்கள் வீட்டுக்கு வந்தார், அவர் நல்லவரா கெட்டவரான்னு கூட உங்களால் சரியாக யூகிக்க முடியாமல் எப்படிங்க திடீர்னு இந்த மேரேஜுக்கு சம்மதிச்சிங்க அப்படின்னதும், இங்கே பாருங்கள், ஊருக்குள்ளே வந்து அவரை கேட்டு பாருங்கள், அவர் வள்ளல், அது மட்டும் இல்லை யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஓடி வந்து உதவி பண்ணுவார், அது உங்களுக்கு தெரியுமா, அதெல்லாம் ஓகே தாங்க, ஊருக்கு நல்லவராக இருக்கலாம், ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்ல மாதிரி யோசிங்க, அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்தை பற்றி முடிவெடுங்க அப்படின்னதும் உடனே ரேவதியும் சரி சார் உங்கள் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி அப்படின்னுட்டு உடனே அவங்க ஷீட்டில் வந்து உட்காட்டுறாங்க. ஆமாம் சார் சொல்கிறதும் சரிதான், ஊருக்கும் நல்லவனாக இருக்கிறவன் வீட்டுக்கு கெட்டவனாக இருப்பான்னு சொல்லுவாங்க, நாமளும் கார்த்தி கூட பழகி பார்க்கலாம் அப்படின்னுட்டு ரேவதியும் முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இவர் அதுக்கு எனக்கு எப்படி அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நாம் சந்தேகப்பட்ட மாதிரி இவருக்கு நம்ம மேலே காதல் இருக்கு போல, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி சார்கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னுட்டு உடனே ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னுட்டு நம்ம கார்த்தியோட கேபினுக்கு வராங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னதும், சார் நீங்கள் எனக்கு இதுக்காக இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறீங்க, என் வாழ்க்கை நான் பார்த்துப்பேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரோ நான் யாரோ, நீங்கள் வெறும் எம்டி தான், ஏதோ பெரிய சொந்த பந்த மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள் சார், நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்க வேணாம், ஆமாம் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களா அப்படின்னதும் உடனே கார்த்தி வந்து நக்கலாக சிரிக்கிறாங்க. என்ன சார் ஏன் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க, இல்லை நீங்கள் அடிக்கடி என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்தி வந்து ஆமாம் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ கார்த்தி நம்ம ரேவதி கிட்ட தன்னோட காதலை சொன்னால் ரேவதிக்கு கண்டிப்பாக வந்து நம்ம கார்த்தியோட சின்ன சின்ன நல்ல விஷயங்களால் கார்த்திக்கு மேலே காதல் வரும். அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரியை நினைச்சாலும் பிரிக்க முடியாது.